ஹாய் நண்பர்களே, எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று தான் நான் இதன் மூலமாக சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை இருக்குது, அப்படிதானே? அந்த வகையில் தான் நீங்கள் எங்கள் ஃபேமிலியை பற்றியுமே நாங்கள் பிரச்சனையில் இருக்கும்போதும் நாங்கள் தான் மாற்றி மாற்றி பேட்டி கொடுத்தோம், இன்டர்வியூ கொடுத்தோம், வீடியோஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. தனியாக பர்சனலாக நிறைய சேனல்கள் கூட பேசி நீங்களும் என்ன பண்ணீங்க, உங்களுக்கான ஆதாயத்தை தேடிக்கிட்டீங்க. அதே இது ஃபேமிலி சேரும்போது அதற்கான இது உங்கள்கிட்ட இருந்து வரல. சரியா? சரி, ஓகே. இப்போ நான் கேம்குள்ள வரேன். என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன், சரியா, நான் ஒரு 1-2 சீசன் பார்த்ததுலேருந்து எதுவுமே பார்த்ததில்ல. பட் இதில் ஒரு டைம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பார்வதியை சபரிநாதன் அப்படிங்கிறவர் ஒரு தள்ள டாஸ்டுக்காக அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, பயங்கரமா என்ன பண்ணான், கண்ணு போயிருக்கும். இப்போ திவ்யா காருக்குள்ள இருந்துகிட்டு என் கை எலும்பு ஒடிஞ்சிருக்கும் அப்படின்னா, உனக்கு ஒடிஞ்சிருக்கும் அப்படிங்கும்போது நடக்கலாம், நடக்காமே போகலாம், ஒண்ணுமே நடக்கலை. சரியா? அப்படி இருக்கிற பட்சத்துல கண்ணை அடிச்சு 1 வாரத்துக்கு மேல அவளுக்கு கியூர் ஆச்சு. சரியா? அப்படியும் அவ எந்த டாஸ்க்கும் பண்ணாமையோ வைக்காமையோ என் அழகு வெளியே தெரிஞ்சிருமேனு கேமரா முன்னால வராமையோ இல்லை, அழகா கியூட்டா அவளுக்கான எல்லா விஷயங்களையுமே தனியா ஒரு பெண் போராடிட்டு இருந்தா. அதே மாதிரி சபரி மற்றவங்ககிட்ட இதே சாண்ட்ரா பிரஜன்கிட்ட பேசும்போது நான் வேணும்னு தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் விக்கல் சொல்லுவான், கழுத்திலே அடிச்சு கழுத்தை உடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் எல்லாருமே பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நீங்க கர்மா கர்மான்னு சொல்றீங்களா, கண்டிப்பா அதுக்கான பலன் எல்லாருக்குமே இருக்கு. யாரையுமே தவறா பேசுற எல்லாருக்குமே இருக்கு. அதே மாதிரி எப்ஜே எத்தனை பெண்களையும் சரி எல்லாருக்கிட்டையுமே தவறான வேர்ட்ஸ் என்னெல்லாமோ அடிக்க கை வாங்கி நிறைய அவனுமே என்ன பண்ணான். அன்னைக்கு என்ன பண்ணல, நீங்க ரெட் கார்டு கொடுக்கல. அதே மாதிரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த டாஸ்க்ல கூட இதை விட்டுருவோம். சபரி இது பண்ணதையோ கமருதீனை 10 பேர் சேர்ந்து அமுக்கினதையோ நம்ம விட்டுருவோம். அங்கேயும் பார்வதி ஒரு பெண் தானே, மார்க் அதிகமா இருக்கா, அதனால குறைக்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னா 7 பேர் 8 பேர் சேர்ந்து சோபா கடையில் போய் ஒளிஞ்சிருக்கிறவளை இது பண்ணி நீங்க ஒட்டுனீங்க. அதே இது திவ்யா என்ன சொன்னா, என் மேல படக்கூடாது, நான் இப்படியே தான் உட்காந்துருப்பேன், எதையும் பிடிச்சி அமுக்கக்கூடாது, நான் அவுட்டுன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு அவ டீல் பேசுறா. அதே மாதிரி சாண்ட்ராவை எப்படி ஒட்டினாங்க. ஸோ இதெல்லாம் குரூப்பிசம் பண்ணி அவங்கள மார்க்கை டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சி பண்ணும்போது அவளும் மற்றவங்க மார்க் மேலே இருக்கும்போது நான் அந்த டிக்கெட் ஃபினாலையை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான அந்த விளையாட்டு யுத்திகளை பயன்படுத்தி உள்ள வர்ற கான்வர்சேஷனுக்கே நம்ம போக வேண்டாம். ஏன்னா சாண்ட்ராவை எவ்வளவோ வெளியே எம்மாமா 2 வாரமா மென்டல் டார்ச்சர் கொடுத்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு எவ்வளவோ பின்னால பேசி திவ்யாவை ஹஸ்பண்ட் கூட சேர்த்து பேசி பார்வதியை பேசி இப்போ அவளை மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ற பர்சனே நம்ம பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு ஒருத்தங்க. சரியா? இப்ப நானுமே இவங்களுக்கு இவங்க பண்ற பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை ரைட்டு தப்புன்னே அங்க பேச வரல. அது வேண்டாம். ஒரு பெண்ணாக தனியா பாதிக்கப்பட்டிருக்கும் போது அன்னைக்கு இந்த டீம் என்ன பண்ணிருக்கணும், ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். சும்மா விஜேஸ் லைட்டா அப்படியே என்ன பண்ணாரு,